சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மகா டைரிய கொண்டு வந்து குடுத்ததுக்கு அப்புறமும், அந்த டைரிய சிந்துவே படிச்சதுக்கு அப்புறமும், அன்னபூர்ணி நம்பவே இல்ல. "நீ பொய் தான் சொல்ற" அப்படின்னு சொல்லிட்டு, "சிந்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீ சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சரி இத தான் நீங்க ஏத்துக்கல, நான் காமிக்கிற வீடியோவனாச்சும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோன்ல இருக்கிற வீடியோவ டிவியில கனெக்ட் பண்ணி டிவிய ஆன் பண்ணா, டிவியில ப்ளே ஆகவே மாட்டேங்குது. ஸோ கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பார்த்துட்டு, "என்ன புதுசு புதுசா ட்ராமாவ கிரியேட் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "உன்னையெல்லாம் நம்ப முடியாது. பேசாம இங்கேருந்து போயிடு" அப்படின்னு மகா, இசக்கி இவங்களெல்லாம் போ சொல்லிடுறாங்க. அது என்னடான்னா, தானாவே டிவி அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சுடுச்சு. அப்புறம் என்ன, அந்த டிவியில நம்ம சிந்துவே வாயால சிவா கிட்ட சொன்ன எல்லாத்தையுமே இந்த இசைக்கு கோயில்ல இருந்து மறைஞ்சிருந்து வீடியோ எடுத்துட்டாப்லையாட்டுக்கு. ஸோ அது ப்ளே ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, சிந்துவே வாயால சொன்னதை கேட்டதுக்கப்புறம் அன்னபூர்ணி சிந்து கிட்ட, "இந்த வீடியோவில் பார்த்ததெல்லாம் நிஜமா?" அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் சிந்து ஆமா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணிக்கு பயங்கரமான கோவம். இதில் சிந்துவோட அம்மா வேறையா, சிந்துவை பிடிச்சி இழுத்து சாத்து சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சிவா என்ன செய்கிறதுனே தெரியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல. கடைசியாக ஸ்னேகா, "இதுதாண்டா சான்ஸு" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, சி சிவா வந்து சிந்து கழுத்தில் தாலி கட்டல, இந்த சிந்து தான் பொய் சொல்லுச்சு அப்படின்னு நிரூபணம் ஆனுச்சுன்னா கல்யாணத்தையே நான் ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, இப்போ 2 பேர்த்தோட கல்யாணத்தையும் ரத்து பண்ணுங்க" அப்படின்னு ஸ்னேகா கேட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.